சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் கோவில் கிடாவெட்டிற்கு சென்ற 8 வயது சிறுமி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். சம்பவத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காலேடி பச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் ராஜ்குமார், ஒரு மனைவி சங்கீதா. இந்த தம்பதிகளின் மகள் வர்ஷா, வயது 8. இவர்கள் குடும்பத்துடன் தமிழகத்தில் மிகவும் பிரபலமான பிரசித்தி பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அமைந்துள்ள மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு இவர்களின் உறவினரான அரியலிங்கம் என்பவர் நேர்த்திக்கடனாக கிடாவெட்டு நிகழ்ச்சி வைத்துள்ளார். இதற்கு குடும்பத்துடன் கலந்து கொள்வதற்காக கோயிலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில தான் அந்த சிறுமி 8 வயது சிறுமி வர்ஷா இயற்கை உபாதை கழிப்பதற்காக கோவிலுக்கு சற்று வெளியே சென்றுள்ளார். வெளியே செல்லும் பொழுது அங்கு இருந்த இரும்பு மின் கம்பத்தை தாண்டி செல்லும் போது அங்குள்ள மின்சாரம் தாக்கி அந்த வர்ஷா என்ற 8 வயது சிறுமி துடிதுடித்து பரிதாபமாக இறந்துட்டாங்க. இந்நிலையில அங்க பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வெளியே அந்த 3 மின்கம்பங்கள் இருக்கு. அந்த 3 மின்கம்பங்களையும் பாத்தீங்கன்னா இரும்பு கம்பங்களால் அமைக்கப்பட்டு இருக்கு. அதன் மூலம் கோயிலில் இருக்கிற அன்னதான கூடம் மற்றும் முடி திருத்தம் அங்கிருந்து மின்சாரம் செல்வதாக கூறப்படுகிறது. இந்த மின்சாரம் தாக்கும் போது அப்போது பல சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மின்சாரம் தாக்கிறது. அவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சிறுமி உயிரிழந்தது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் பாத்தீங்கன்னா இந்த முறைகேடாக தவறாக இந்த மின்கம்பத்தை வைத்து இரும்பு மின்கம்பத்தின் மூலம் மின்சாரத்தை கொண்டு சென்றதை கண்டித்து திருப்போணம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. தற்போது அந்த சிறுமியின் உடலை பாத்தீங்கன்னா பிரேத பரிசீலனைக்காக திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த சிறுமியின் உறவினர்கள் பெற்றோர்கள் அந்த உடலை வாங்குறதுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவில் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நாங்க உடலை வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சமீப தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த உடலை சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இந்த சிறுமி உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.